சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மடியை போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மடியை போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அஞ்சாதே முதல் முடிவும் இயேசுதானே, இருந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே முதல் முடிவும் இயேசுதானே, இருந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புது பலனால் நிரப்பிடுவோம், நாள்தோறும் புது பலனால் நிரப்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார்,
முடியவில்லையே, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா, கரங்களை அசைத்து ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா 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 அல்லேலூயா ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. நம் இயேசு ஜீவிக்கிறவர், இயேசு நம்மோடு இருக்கிறவர், அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர், பாதாளத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர். மரணம் அவரை விழுங்குவதில்லை, பாதாளம் அவரை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுவேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், சாட்சிகள் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு நம்மோடு உயிரோடு எழுந்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார். மன்னன் இயேசு நமக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. அவர் ஜெயமாய், ஜெயத்தை வெற்றுவராய், ஜெயக்கொடியை பிடித்தவராய், அல்லேலூயா, மரணத்தை விழுங்கின தேவனாய் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பாடலை பாடி உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நமக்கு சொந்தமாய் மானாரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உற்சாகத்தோடு அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கரங்கள் தட்டி கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை திறந்திடுவே,
hallelujah. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர்கள் தகர்த்துள்ளவை. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். hallelujah, hallelujah, hallelujah. மரணமே உன் கூடவே, பாதாளமே உன் ஜெயமே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்த என் தேவனாகிய கர்த்தரை நான் பாடி துதித்து ஆராதித்துக் கொண்டிருப்பேன். ஹalleluya, hallelujah, hallelujah. நன்றி 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 நன்றி. எல்லாம் எழுந்து நின்றவனமாய் ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. உயிரோடு எழுந்தவர் நம் இயேசு. பாதாளத்தை ஜெயித்தவர் நம் இயேசு. ஜெயித்தான் ஜெயித்தான் ஜெயித்தான். மரணத்தை ஜெயித்தான். நமக்காக ஜெயத்தை கொடுக்க வந்திருக்கிறான். ஹalleluya. நமக்கு புதிய பலனை கொடுக்க வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் சொன்னபடியே எழுந்திருக்கிறார். ஹalleluya. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. பாதாளத்தை ஜெயிக்கிறவர். ஹalleluya. அவர் மரித்து பாதாளத்திற்குள்ளாய் கடந்து சென்று அவரை ஒன்றும் விழுங்கவில்லை. அவரை ஒன்றும் மேற்கொள்ள முடியல. ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கியிருக்கிறார். பாதாளத்தை ஜெயமாய் விழுங்கியிருக்கிறார். ஹalleluya. அவர் வல்லமை உடையவர். சாபத்தை முறியடிக்கிற தேவனாகிய கர்த்தராய் விழுந்திருக்கிறார். நோய்களை தீர்த்திட அவர் வீரமாய் எழுந்திருக்கிறார். ஹalleluya. ஒரு புதிய பலனை நாம் அடைந்திருக்க, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்கிற தேவனாய் மகிமையாய் எழுந்திருக்கிறார் நம்முடைய தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடத்திட, சாத்தானை ஜெயித்தவர். உயிருடன் எழுந்தவரே, கல்லறை திறந்திட, காவலர் நடத்திட, சாத்தானை ஜெயித்தவர். உயிருடன் எழுந்தவரே, ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே,
காத்திட காவலர் நடத்திட சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே கல்லறை திறந்திட காவலர் நடத்திட சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே வல்லமை உடையவர் சாபத்தை முடித்திட நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே வல்லமை உடையவர் சாபத்தை முடித்திட நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார் ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே 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 உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கரங்களை தட்டி ஹalleluya 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 ரீபா ஷாகா ரியா அந்து நாட லபா ஒரு புதிய பலனை காத்தல் கொடுக்கிறார் ஒரு புதிய பலனை காத்தல் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்கிற தேவனுடைய கரம் உன்மேல் நீட்டப்படுகிறது ஷாகா ரியா அந்து நாட லபா எல்லா கண்களும் ஆவியானவரை நோக்கி என் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் என்ன நிரப்புகிறாங்க ஒரு தொடுதலை நான் உணரக்கூடிய ஒரு அளவை காத்தலில் கொடுப்பீராக நீ கொடுக்கிறதை நான் உணர வேண்டும் ஆண்டவரே ரபா லபா ஷாகா ரியா அந்து நாட லபா எனக்காக எல்லாவற்றையும் செய்த என் தேவன் ஹalleluya 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 என் தலையின் மேல ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வல்லமை பொழுதே ஓ ஹalleluya ஹalleluya இறங்கப்படுவதாக ஆவியானவரே ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நேராக ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த வண்ணமாய் ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை எல்லா நேர்மகள் படிப்பு கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு நேரம் அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி உங்கள் இருதயத்தை, உங்களுடைய உள்ளங்களை, உங்களுடைய ஆவி ஆத்மாவை
அவருக்கு நேராக உங்களை அர்ப்பணித்த வண்ணமாய் ஆண்டவரே உம்மை நோக்கி உயிர்த்தெழுந்த தேவனே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்ற கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சத்தம் உயரட்டும். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. தேவ பிரசன்னம். அல்லேலூயா ஓசன்னா. தேவனுடைய வல்லமை மூடுகிறது. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே அகிலத்தை ஆள்பவர் அந்த சராசரங்களையும் ஆளுகிற தேவன் வார்த்தைகளினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அதிகாரமுடைய தேவனாகிய கர்த்தாவே நீர் ஆண்டவரை எங்களுக்காக எங்களை தேடி இவ்வளவாய் அவ்வளவாய் அன்புள்ளவராய் மனுஷ சாயலாக எங்களை தேடி வந்து எங்களுக்காக பலியாகி எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக பாடுகளை அனுபவித்து எங்களுக்காக எல்லாவற்றையும் அனுபவித்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் கூட ஆண்டவரே நீ உயிர்த்தெழுந்த நாளை நீ எங்களுக்காக நான் ஜீவனாய் இருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன், நான் மரித்து போகக்கூடிய ஒரு கடவுள் அல்ல, மீண்டும் உயிரோடு எழும்பி உங்களை வாழ வைக்கிற தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்று உங்களுடைய நோய்களை நீக்குகிற தேவனாய், உங்களுடைய சாபங்களை மாற்றுகிற தேவனாய், உங்களுடைய வியாதிகளை நீக்குகிற தேவனாய், நீங்கள் என்னை விசுவாசிக்கிற பொழுது ஆவைகள் எல்லாம் நான் மாற்றுகிற தேவனாய் நின்று நான் உயிரோடு எல்லாவற்றையும் ஜெயித்து
உயிரோடு எழுந்திருக்கிறேன், உயிரோடு எழுந்திருக்கிறேன், உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறேன். மரணம் என்னை விழுங்குவதில்லை, பாதாளம் என்னை மீட்குவதில்லை. ஏனென்றால் நான் பரிசுத்தமுள்ள தேவன், நான் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். பாவியாய் இருக்கிற நம்மை அவர் சொல்லுகிறார், உங்களை மீண்டும் உயிரோடு எழுப்ப வந்திருக்கிறேன், பரிசுத்தமாய் மாற்ற வந்திருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தினாலே மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று நான் வந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் என்னோடு சேர்க்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என் தேவனாகி கர்த்தாவே, ஆராதனை வேலைகளில் எங்களோடு இடைப்படுகிற தேவனாகி கர்த்தர், ஆராதனை விரும்புகிற தேவனாகி கர்த்தர், நேரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இதை ஆசீர்வதிப்பீரான், தொடர்ந்து நடத்துவீரான். இயேசுவின் மூலம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்கள் என்றாகிலும் அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெடிக்கப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்ப போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்கிறார்கள்? வெள்ளிக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? சேலத்துக்கு பின்னாடி என்ன செய்தார்கள்? அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்டார்கள். கவனிக்கணும். ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தம் யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவனோடு கூட இருந்ததான அரிமத்தியா என்பக்கூடிய 2 மனுஷர்களும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவினுடைய சரீரத்தை போய் பிலாத்துவினிடத்தில் போய் கேட்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரிடத்தில் போய் கேட்கிறாங்க? பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கக்கூடிய இயேசுவை என்ன செய்கிறார்கள்? அந்த சரீரத்தை எங்களுக்கு தாய் என்று பிலாத்துவினிடத்தில் போய் கேட்கிறார்கள். கேட்டது நிமித்தம் அவன் என்ன செய்கிறான்? பிலாத்து அவைகளை எடுத்துக்கொள்ளும்படியாக ஒரு உத்தரவை கொடுக்கிறான். அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது மாத்திரமல்லாமல் அந்த சரீரத்திற்கு ஏற்ற ஹல்லேலூயா அதை இறக்கி மெல்லிய துப்பிட்டினாலே சுற்றி ஒரு மெலிசான ஒரு துணி, வெண்மையான ஒரு துணி, ஹல்லேலூயா, வஸ்திரம் ஒரு கடினமான ஒரு துப்பிட்டியா இருக்கிறது போல அல்லாம மெலிசான ஒரு துணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துப்பிட்டினாலே சுற்றி கன்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். சரீரத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? ஒரு மெலிசான துணியை சுற்றி, ஹல்லேலூயா, சுற்றி என்ன செய்கிறார்கள்? யாரும் வைக்கப்படாத ஒரு கல்லறை இடத்தில் போய் என்ன செய்கிறார்கள்? இயேசுவின் சரீரத்தை வைக்கிறார்கள். வைத்தது நிமித்தம் 54ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளுமாய் ஆரம்பமாயிற்று.
55ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. கலிலேயாவிலிருந்து கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தை பார்க்கிறார்கள். இவர்கள் எப்படி செய்திருக்கிறாங்க? யோசேப்பும் அரிமத்தியாவும் என்ன செய்திருக்கிறாங்க? ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற பொழுது நாம் எப்படியெல்லாம் அடக்கம் செய்கிறோம்? நம்முடைய காலங்களில் பார்க்கும் பொழுது ஒரு பெட்டிகளை உண்டு பண்ணி ஒரு மெலிசான ஒரு வெண்ணாடை துணியை நாம் கொண்டு வந்து கீழே என்ன செய்கிறோம்? முதலாவது போட்டு அதற்கு மேலே உப்பை போட்டு அந்த சரீரத்தை மேலே வைத்து மேலே இன்னொரு துணி என்ன செய்கிறோம்? போட்டு வைத்து ஒரு அடக்கத்தை போல நாம் நம்முடைய நடைமுறைகளில் செய்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் ஒரு கல்லறை குகை, அந்த கல்லறைகளுக்குள்ளாக என்ன செய்வார்கள் என்றால் துணியை முழுமையாய் சுற்றுவார்கள். முழுமையாய் சுற்றி அவைகளுக்கு ஏற்ற ஒரு கர்த்தருக்கு சோத்திரம், ஒரு ஏழையானவனோ அல்லது வசதி அற்றவனோ இருப்பான் என்றால் ஒரு கல்லறைகளுக்குள்ளாக என்ன செய்வார்கள்? ஒரு காமனா வைத்து விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு கல்லறைகளுக்குள்ளாய் வைக்கப்படுகிற பொழுது அந்த கல்லறை எவரும் வைக்கப்படாத ஒரு கல்லறையாய் அவர் யோசேப்பும் அரிமேத்தையும் என்ன செய்கிறார்கள்? வைக்கிறார்கள். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருந்ததான ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, திரும்பி போய் கந்த வர்த்தகங்களையும் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அந்த சரீரத்தின் மேல் என்ன பூசுகிறார்கள்? பரிமள தைலத்தை அந்த ஸ்திரீயானவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பூசப்படுகிறார்கள். நாம என்ன பண்ணுவோம்? அடக்கம் பண்ணதோடு சரி, திரும்பி பாய்ந்தோடு அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஆனால் ஸ்திரீயானவர்கள் அவருக்கு ஏற்ற மறித்தாலும் அவருக்கு ஏற்ற ஒரு கணத்தை செய்கிறார்கள். பரிமளம் தைலம் என்பது விலை உயர்ந்த ஒரு தைலம். எவரும் வாங்க முடியாத அளவுக்கு, பணத்தை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைலமாக இருக்கிறது. அந்த தைலத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போய் இயேசுனுடைய சரீரத்தை பூசுகிறார்கள். தொடர்ச்சியாக நாம் வாசிப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62 66 வரைக்கும் வாசிப்போம். ஆயத்த நாளுக்கு பின்னான இந்த ஆயத்த நாள் அந்த ஸ்திரீகள் சொல்லப்பட்டது போல ஆயத்த நாளுக்கு பின்னதான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் கவனிக்கணும், அந்த எத்தன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவன் முன்பதாகவே என்ன பண்ணியிருக்கான்? சீசர்களிடத்தில் சொல்லியிருக்கான், இவன் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறான் என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்டது நிமித்தம் இந்த சரீரத்தை அவர்களிடத்தில், எவரிடத்தில்? யோசேப்பினிடத்தில், அரிமத்தியா என்கக்கூடிய இடத்தில் கொடுக்க கூடாது, அவர்களுக்கு முன்பதாக காவலர்கள் வேணும் சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய சேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் வாசிங்க. ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று, 3 நாளைக்குள் பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமாய் இருக்கிறது. அவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று எங்களுக்கு ஞாபகமாய் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தனை பார்க்கிலும்
பிந்தின எத்தன் கொடிதாகாதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்று என்றான். அல்லேலூயா. இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இதை கேட்டு இருக்கக்கூடிய அங்க சேவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பிலாத்துவிடத்தில் போய் இவர்கள் போய் இந்த சீசர்கள் போய் இவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருவாரு? 3ஆம் நாள் எழுந்திருவாரு சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? போய் குற்றத்தை சாட்டுகிறார்கள். எப்படியாவது எழுந்திருப்பாரு, மரித்து போனவர் மீண்டும் வந்துட்டாரு, மீண்டும் வந்து என்ன செய்வாரு? சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவார்கள் என்று என்ன செய்கிறார்கள்? ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சொல்றார், அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவர்கள் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அந்த சீசர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? அந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ள போகாதபடிக்கு காவலர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க. அந்த காவலர்கள் என்ன பண்ணுங்க? வைங்க. அவர் எப்படி 3ஆம் நாள் வந்துடுவான்னு சொல்லி பார்க்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களால் கூடியாத மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. எவரையும் என்ன பண்ணாதீங்க, உள்ள விட வேண்டாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லி இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அதனால காவல் சேவர்களை என்ன செய்யுங்க? அந்த கல்லறைக்கு முன்பதாக நிறுத்துங்க என்று யார் சொல்லுகிறார்? பிலாத்துவிடத்தில் போய் பர்மிஷன் கேட்டு அங்க இருக்கக்கூடிய சேவர்களுக்கு என்ன செய்கிறாரு? நீங்க போய் இருங்க, அவர் எப்படி வந்துருவாரு, கல்லறை விட்டு எப்படி வந்துருவாரு என்று எல்லாம் பேசப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றால் அவர்கள் மிகுந்த துக்கம் அடைவார்கள். அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றாரு 22ஆம் வசனத்துல, அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரித்த போது